உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பேர் விஸ்வாவசு வருடம். பிறக்க போகிற தமிழ்நாண்டு பராபவ வருடம். அது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. அன்னைக்கு சந்திர பகவான் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே போல் ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னமாக அமைகிறது. அன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை துவாதசி திதி பிறக்கிறது. இந்த புதிய பராபவ ஆண்டு பிறக்கப் போவதனால் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் எல்லாம் நிகழப்போகிறது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ராசி பலன் விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். ஆக வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:33 பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்துடைய கிரகநிலைகளை பார்த்தோமானால் ரிஷப லக்னம், மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் பராபவ வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்திலேயே கடகராசிக்கு பெயர்ச்சி அடைந்து விடுகிறார். சிம்மத்தில் கேது பகவான், அதை போல கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீன ராசியிலே செவ்வாய் புதன் சனி என்ற கிரகங்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது, தமிழாண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளின் வாயிலாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற பொதுவான பலன்களைத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இது எப்படி இருக்க போகுது, பராபவ வருஷம் என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரமும் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. பராபவ வருடத்துடைய பலன்களை பார்ப்போம். என் நெஞ்சிற்கினிய கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதிலிருந்து இப்போ தாங்க விடுதலை கிடைச்சிருக்கு. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் பராபவ தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். கும்பராசியில் சந்திர பகவான் அமர்ந்துதாங்க வருஷம் பிறக்குது. புது தமிழ் புத்தாண்டு இந்த பராபவ வருஷம் பிறக்கக்கூடிய ராசியே உங்கள் ராசி தான். உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் விலகினார் பாருங்க, பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி. ஏதோ பாரம் போட்டு மனசை அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் சிலருக்கு வேலையில் பிரச்சனை, சிலருக்கு ஏதோ மனக்கலக்கம், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மனக்கலக்கம் சிலருக்கு. கணவன் மனைவி உறவு சரியில்லையேன்னு கும்பராசி கணவனுக்கு வருத்தம், கும்பராசி மனைவிக்கு வருத்தம். எல்லாருக்கும் நல்லதானங்க செய்யணும், யாருமே நமக்கு ஆதரவாக இல்லையேங்கிற வருத்தம். உடல் நலத்தில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் உடல் நல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய உங்களுக்கு மேல் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் திடீரென்று அந்த பொறுப்பை விட்டு விலகி போனதுனால என்னங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குங்கிற எண்ணம் உங்களுக்கு. தலைமையோடு உங்களுக்கு இருந்த நெருக்கம் குறைஞ்சு போனதில் உங்களுக்கு ஒரு வருத்தம். எந்த கம்பெனியை நம்பி வேலை பார்த்தீங்களோ அந்த வேலை விட்டு போயிருச்சுங்கிற ஒரு கவலை. உடல் பகுதிகளில் நோயினால் தாக்கம், முள்ளந்தண்டு முதுகு தண்டு வடத்தில் சிலருக்கு பிரச்சனை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள் இருந்த இந்த காலகட்டத்தில் அத்தனையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த ஜென்ம சனி விலகுகிறாருங்க. அவர் விலகி போய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு பாருங்க. அப்படி பராபவ வருஷம் பிறக்குது பாருங்க, பெரிய யோகங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்வது உங்களுக்கு ஒரு வகையில் பெரிய லாபங்க. என்ன லாபம்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னங்க இப்படி ஒரு தட்டுப்பாடு வந்துருச்சு நம்ம வீட்டில், எல்லாம் தானே உழைக்கிறோம், ஏன் பணத்தட்டுப்பாடு? பண்ணக்கூடிய பிஸ்னஸில் ஏன் வாடிக்கையாளர்கள் வரல? நம்ம செய்யக்கூடிய முயற்சி ஏன் வெற்றி அடையலை? நம்ம வேலையில் ஏன் சம்பளம் கூடலை? எவ்வளவு கவலை உங்களுக்கு. இப்போ உங்களுடைய வேலை வருமானம் கூடும்.
புதுசாக வேலை தேடுறீங்க வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும். சில பேர் ஒரு வேலை செய்துக்கிட்டு இருப்பீங்க, இப்போ பார்ட் டைமாக இன்னொரு வேலை செய்வீங்க, அதனால உங்கள் வருமானம் கூட போகிற ஒரு அமைப்பு உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். ஆனால் ஜென்மத்தில் சந்திரனும் ராகுவும் சேர்ந்துருக்கிறதுனால நீங்களே உங்களுக்கு ஒரு மனக்கவலையை வச்சுக்கிட்டு இன்னும் நம்ம பிரச்சனை தீரலையோ, இன்னும் நம்ம பிரச்சனையை தீரலையோன்னு ஒரு மனக்குழப்பத்திலேயே நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அதை மட்டும் விலக்கி விடுங்க. நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு உங்கள் மனசுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே வாங்க. ஏன்னா பொருளாதாரம் உயரப்போகுது, உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய நோய்கள் நிறைய விலகப் போகுது. இன்னொரு பக்கம் பாருங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய சேர்க்கை, சனி பகவான் அமர்ந்து நல்ல பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி இதெல்லாம் கொடுத்துருவாருங்க. பண வருமானம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அதே நேரத்தில் கடன் வாங்கிறாதீங்க. 2ல் செவ்வாய் சனியோடு சேர்ந்திருப்பதும் 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போவதும் பெரிய அளவுக்கு கடன் வாங்குவீங்கன்னு இருக்கு. வீட்டில் நடக்க போகிற ஒரு சுப செய்திக்கு அடமான கடன் வாங்கலாம், இல்லை ஜொல் சம்மந்தப்பட்ட லோன் வாங்கலாம், இல்லை அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கலாம். அப்படி ஏதோ ஒரு வகையில் கடனை வாங்கிவிட்டு கடன் அளவு மிகப்பெரிய அளவாக இருந்துக்கிட்டு சிலர் கட்டுறதுக்கு கஷ்டப்படலாம். அளவாக கடன் வாங்கிக்கிடுங்க, அளவுக்கு அதிகமாக கடன் வாங்காதீங்க. பிஸ்னஸ் நடத்தக்கூடியவங்களுக்கு தேவையான கடன் உதவி கிடைச்சி உங்களுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துரும். அதே போல் சுப காரியங்கள் இந்த ஆண்டு கூடி வரும். பராபவ வருடத்தில் உங்கள் வீட்டில் கல்யாணம், காது குத்து, வளகாப்பு, சீமந்தம், உபநயனம், சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், திருமணம், இப்படி என்னென்ன நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு, உங்களுக்கோ உங்கள் நெருங்கிய உறவுகளுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ கூடி வரக்கூடிய யோகம் உண்டுங்க. பிஸ்னஸில் உங்களுக்கு தொந்தரவு தந்து கொண்டிருந்தவர்கள் விலகி போவார்கள். பிஸ்னஸ் ரகசியம், எப்படி பிஸ்னஸ் செய்தால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சு பிஸ்னஸ் பண்ணி அதில் ஜெயிக்க போகிறீங்க. ஆனால் முக்கியமான விஷயம், நாவடக்கம் வேண்டும், நாவடக்கம் வேண்டும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நெகட்டிவாக பேசுகிறது, சண்டை போடுறது அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய வெற்றிகள் உங்களுக்கு சேரும். இந்த காலகட்டத்தில் புதிய கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் உண்டு. இதெல்லாம் ரொம்ப நல்ல முறையில் அமையுங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த பிரச்சனைகளெல்லாம் வருஷ இறுதியில் உங்களை விட்டு விலகிருங்க. நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல காலம். கல்வியில் மாணவர்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய அற்புதமான இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டா உங்களுக்கு இன்னும் மிகுந்த நன்மைகள் பெருகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன். அந்த கோமதி அம்மனுக்கு இந்த காலகட்டத்தில் தங்கப்பாவாடை அணிவிக்கிற போது அதை நீங்கள் தரிசனம் செய்து வந்தால், சங்கரன் கோயில் கோமதி அம்மனுக்கு எப்பொழுது தங்கப்பாவாடை அணிவிக்கப்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் அவளை நீங்கள் தரிசனம் செய்து கொண்டு வந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி வரும். கோமதி அம்மனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தில் அமர்ந்து அந்த அம்மனை தியானம் செய்வது, அந்த அம்மனை வழிபடுவது, நீங்கள் கேட்ட வரத்தை கோமதி அம்மன் அருள்வாள் அப்படிங்கிறதா உண்மை. வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலம் உங்களுக்கு இது. அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும், உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும், வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது.
அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையின் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள்.